அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். பழைய சட்டையில் எப்படி மொபைல் கவர் செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த பேப்பரில் போட்டுற அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படின்னு இப்போ சொல்லி காட்டுறேன். ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 17 சென்டிமீட்டர் போட்டுங்க, ஒரு மார்க் வச்சிங்க. அந்த மார்க்லேருந்து இன்னொரு ஒரு 17 சென்டிமீட்டருக்கு மார்க் வச்சிங்க. அதுலேருந்து ஒரு 7 சென்டிமீட்டருக்கு மார்க் வச்சிங்க. இது நீளம். இப்போ அகலத்தில் வந்து ஒரு 12 சென்டிமீட்டருக்கு மார்க் வச்சிங்க. இப்போ நான் கோடு போட்டுட்டு மிச்சம் உள்ள பேப்பரை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 17 சென்டிமீட்டரை நான் மடக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு 17 சென்டிமீட்டரை மடக்கியிருக்கேன். இப்போது இந்த மீத உள்ள 7 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக பெண்டாக கட் பண்ணிங்க ஓரத்தை. இது வந்து நம்ம கடையில் துணி வாங்கினா துணி பை கொடுப்பாங்களா, அந்த பை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஜீன்ஸ் ஷர்ட் இருக்குல்ல, அதில் உள்ள கையை வந்து வெட்டி நான் இந்த கிளாத்தை எடுத்திருக்கேன். இந்த மூணையும் வச்சு நான் இந்த ஓரத்தை வந்து நான் தைக்க போகிறேன், ஓரத்தை மட்டும். இந்த ஸ்பாஞ்ச் எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம புது ஷர்ட் வாங்கினோம்னா அதில் அந்த அட்டைக்கு மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சை நான் தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். அதை நல்லா கொடுத்தா அது வந்து கவர் வந்து சூப்பராக இருக்குங்கிற வச்சு நான் அதை வச்சு தைக்கிறேன். ஒரு சைடும் ஓரத்தை மட்டும் நீங்கள் வந்து தைச்சிங்க. ஜீன்ஸ் கிளாத்துங்கிறது என்றைக்குமே வந்து வீணாக போகாது. அதை நம்மளாக தூக்கி போட்டால் தான் அந்த ஜீன்ஸ் கிளாத்து. அது வரையும் ஜீன்ஸ் கிளாத் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து இதேமாதிரி நம்ம மொபைல் கவர் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும். நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். அழுக்காயிடுச்சுன்னா நம்ம துவைச்சி வச்சுக்கிட்டா அது வந்து நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ 4 சைடும் நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து இந்த லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குல்ல, அதால் சைடாக கோடு போடுங்க. நான் இப்போ கோடு போட்டுன பிறகு உங்களுக்கு புரியும் பார்த்தா எப்படி போட்டிருக்காண்டு. பாருங்கள், இப்போது இந்த சைடில் வந்து சைடாக நம்ம கோடு போட போகிறோம். ஒரு கேப்புக்குமே அந்த ஸ்கேல் அளவை நீங்கள் வச்சு நீங்கள் கோடு போட்டுங்க. அதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கோடு போட்ட இடத்துலலாம் நம்ம வந்து தையல் போட போகிறோம். அது பார்க்குறதுக்கு வந்து டிசைனாக சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம பிளெயினாக விடாமல் இதுமாரி போட போகிறோம். இந்த ஜீன்ஸ் கிளாத்துக்கு பிளாக் கலர் நூல் வச்சு மேலே தையல் போட்டால் தான் அழகாக இருக்கும். வேறு கலராக இருந்தால் அந்த கலருக்கு எது வந்து நல்லா டார்க்காக சூப்பராக தெரியுமோ அந்த நூலை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. நம்ம மெஷரிங் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பரை எடுத்துங்க. பேப்பரை எடுத்து கரெக்டாக கோடு போட்டுங்க. ஏன்னா நம்ம தையல் போடும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் நம்ம போட்டிருப்போம். அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கோடு போட்டுங்க. இப்போது அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு கோடு போட்டதில் ஒரு தையல் போட்டுங்க. தையல் போட்டு மிச்சம் உள்ள துணியை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், தைச்சாச்சு. மிச்சம் உள்ள துணியை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்னா 17 சென்டிமீட்டர் அப்புறம் வந்து 7 சென்டிமீட்டர் இதுமாரி நம்ம ஃபோல்ட் மடக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுது. இப்போது இந்த மேக்னெட் லாக் வந்து நம்ம வைக்க போகிறோம்.
அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு உள்ள 17 சென்டிமீட்டரில் அந்த லாக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி சிசரால் நான் வந்து வெட்ட போகிறேன். அதை வெட்டினா தான் அந்த மேக்னெட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வெட்டணும் தெரியுமா, அது உள்ளார இந்த கம்பியை விட்டுட்டு 2 சைடும் அதை வந்து இந்த சைடும் அந்த சைடும் அதை வந்து அப்படியே அமுக்கி விடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த மேக்னெட் வந்து ஸ்டிஃபாக நின்றோம். இந்த சைடில் ஒரு தட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அதை போட்டு அந்த கம்பியை வந்து வளைச்சி விடுற மாதிரி. பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உள்ளார கொடுக்கறதுக்காண்டி நான் வேறு கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ளாரையும் அதே ஜீன்ஸ் கிளாத்தாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. வேறு துணி கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஜீன்ஸ் கிளாத்து உள்ளார வச்சுட்டு அந்த பை இருக்குல்ல, அந்த பை சைடு நீங்கள் தையல் போடுங்க. ஒரு சைடு மட்டும்தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பேக் சைடில் திருப்பி விட்ருங்க. இப்போ ஒரு சைடு பார்த்தா ஜீன்ஸ் கிளாத்து, இன்னொரு சைடு பார்த்தா அந்த துணியோட நல்ல சைடு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போது இதை வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஓரத்தை மட்டும் பாருங்கள், தைச்சாச்சு. இந்த மூடி போகிறோம்ல அந்த சைடு மட்டும் நான் வந்து ஓப்பனாக விட்டுருக்கேன் தைக்காமல். ஏன்னா இந்த மேக்னெட்டுக்கு வந்து நம்ம அந்த லாக்கும் வைக்கணும்ல இந்த சைடில், அதனால் இதை ஓப்பனாக விட்டுருக்கேன். லாக் வச்சுட்டு இதை நம்ம தைச்சிக்கலாம். இந்த மேக்னெட் கிட்ட வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிங்க இந்த துணியை. ஏன்னா கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி இல்லை மேலே அப்படி போனாலும் நம்மளுக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு சரியாக வராது. பாருங்க, கரெக்டாக அளவு வச்சு அந்த இடத்துக்குன்னு நீங்கள் சிசரால் கட் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த உள்ளார ஒரு துணி ரெட் கலரில் கொடுத்துருக்கோம்ல, அங்கே மட்டும்தான் நம்ம வந்து மேக்னெட் வைக்க போகிறோம். ஜீன்ஸ் கிளாத்தில் வைக்க மாட்டோம். இந்த ரெட் கலர் துணியில் மட்டும் அந்த மேக்னெட்டை வச்சுட்டு நம்ம தைச்சிட்டோம்னா பேக் சைடு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த ரெட் துணிக்கும் அந்த ஜீன்ஸ் கிளாத்துக்கும் நடுவில் தான் இந்த மேக்னெட் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு பேக் சைடில் இந்த தட்டை மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த கம்பியை வந்து லாக் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டிஃபாக இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு அட்டை மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி மூடுறதுனால அது வந்து லைட்டாக பிஞ்சிக்கிட்டு வரும். அப்படிங்கிறதுனால இது ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி கொடுக்குறேன். அப்போ வந்து நம்மளுக்கு பிய்யாமல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. இப்போ இந்த லாக்கை லாக் பண்ணிடலாம், 2 சைடும் கம்பியை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேக்னெட் வந்து மூடுறதுக்கு கரெக்டான அளவாக இருக்குது.
இப்போது மிச்சத்தை வந்து நம்ம வந்து தைச்சிடலாம். அந்த ஓப்பனாக இருந்துச்சுல அந்த இடத்த. பாருங்கள், இப்போது அந்த 17 சென்டிமீட்டர் உள்ள இடத்த மட்டும் நீங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி தையல் போட்டுங்க. ஓப்பனாக இருக்குல்ல, நம்ம க்ளோஸ் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து தையல் போட்டுருங்க. இப்போது இந்த ஓரத்தில் தைக்கிறதுக்காண்டி இதுமாரி நீளமாக அதே வந்து சிகப்பு துணி எடுத்திருக்கேன். இது எப்படி தைக்கணும்னு நான் சொல்லி காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு புறம் பக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், ஓரத்தை இதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுருங்க. இதுமாரி ஃபுல்லாக நீங்கள் வந்து தைச்சிடுங்க. வீட்டில் நார்மலாக நம்ம மொபைல் வச்சு எடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகும். அதுக்காண்டி இதுமாரி மொபைல் கவர் வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் வைக்கும்போது இந்த மொபைல் கவரில் வச்சு நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மொபைல்லாம் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ தைச்சாச்சில் இந்த துணியை அப்படியே வந்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கம் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா இப்போ புரியும். இப்போ இதை நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். ஒரு வாட்டி மடக்கிட்டு அதை இன்னொரு வாட்டி மடக்கணும், அதாவது 2 வாட்டி மடக்கணும். அப்படியே மடக்கிட்டு இதை வந்து நம்ம தையல் போட்டுடலாம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இந்த சைடும் நல்ல பக்கமாக இருக்குது, அந்த சைடும் நல்ல பக்கமாக இருக்குது. நான் இன்னொரு வாட்டி மடித்து காட்டுறேன். ஒரு வாட்டி மடிச்சுட்டு இன்னொரு வாட்டி மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ தையல் போட்டுருங்க. அதே மாதிரி 2 வாட்டி மடித்து ஃபுல்லத்தையும் தைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி தைங்க, ஏன்னா வந்து அது வந்து திரும்பிக்கிட்டு வரும் ஓரம். அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி ஃபுல்லாக தைச்சிடுங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. நம்ம ஜீன்ஸ் கிளாத்தில் அந்த கோடு, அதாவது அந்த பிளாக் கலர் தையல் போட்ட வச்சு நம்மளுக்கு அதுவும் சூப்பராக இருக்குது, ப்ளைனாக இல்லாமல். பாருங்கள், நான் மொபைல் வச்சு கட்டுறேன். நம்ம இப்படி வைக்கும் போது சேஃப்டியாக இருக்கும். வெளியில் போகும்போதும் இதுமாரி வச்சு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் மொபைல் உடையாது, ஏன்னா ஸ்பான்ஸ்லாம் நம்ம வச்சு தைக்கிறதுனால இது வந்து உடையாமல் நல்லா இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.